இங்க ஒரு பொண்ணு ஒரு ஷெஃப் வெள்ளரிக்காய் கட் பண்றத பார்த்துட்டு இருப்பா. என்னதான் நீ கட் பண்ற, இப்பெல்லாம் கட் பண்ணி முடிச்சா எந்த காலத்துல முடிக்கிறது அப்படின்ட்டு அந்த பொண்ணே வந்து கத்திய வாங்கியிருப்பா. அந்த பொண்ணோட நைஃப் ஸ்கில்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. கட நிமிஷத்துல அவ்வளோ குக்கிமரையும் கட் பண்ணி முடிச்சிருவா. அடுத்ததா இப்போ இந்த பொண்ணு வந்து வித்தியாசமான நிறைய ஆல்கஹால்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கன்காக்ஷன் மாதிரி ரெடி பண்ணுவா. எல்லாரும் வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரே ஆல்கஹால தான் குடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் வித்தியாசமா எதையோ கலக்கி குடிக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு வந்து நிறைய விலைக்கு விற்கிறா. இந்த பொண்ணு இன்னைக்கு என்ன மிக்ஸ் பண்ணி எப்படி விற்க போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை டேஸ்ட் பண்றதுக்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. முதல்ல சும்மா சாம்பிளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த பொண்ணு வந்து மேல இருந்து அப்படியே ஊத்துவாளா. அதை குடிச்ச உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏதோ 10 வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்கு. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கும் கொடுப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மருந்து வச்சிருக்கா. ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு, முடி வளர்றதுக்கு அப்படின்ட்டு. அதனால நம்பி நிறைய பேரும் வந்து வாங்கிட்டும் போறாங்க. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. ராணி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நான் அவங்கள ஒல்லி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்வா. ராணியை வந்து ஒரு பெரிய கொதிக்கிற குண்டான்ல உட்கார வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சுதான் உட்கார வச்சிருப்பா. ஸோ அந்த ஸ்டீம் மட்டும் தான் அவங்க மேல படும். அந்த தண்ணியில ஏதோ ஸ்பைசஸ்லாம் கொட்டிடுவாளா. இப்போ அந்த ஸ்டீம் வந்தே அதை பட்டு இவங்க வந்து ஒல்லி ஆயிடுவாங்க அப்படின்றதுனால அங்க உட்கார வச்சிருக்கா. இப்போ ராணிக்கும் இதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடுலாம் கிடையாது, வெறும் சாலட் தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாயும் 30 தடவை சூ பண்ணி மென்னு நல்லா சாப்பிடணுமா. இப்போ 30 தடவை ஒரு வாயை மென்னு சாப்பிட்டா வாய் வெளியே வந்துடுது. அதனால அந்த ராணியால சாலடை கூட அதிகமா சாப்பிட முடியாது. இப்போ ஒர்க் அவுட்டும் வந்து நல்லா சூப்பராகவே பண்ண வச்சிருவா. அடுத்ததா இப்போ இந்த பொண்ணு வந்து இவங்களுக்காக அமெரிக்கானு ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பா. என்னன்னா வெறும் காஃபி தூள் தண்ணியில கலந்து எடுத்துட்டு வந்திருப்பா. ஒரே கசப்பு, ராணிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு கீழே ஒரு கர்ச்சி விழுந்துரும், அதை குனிஞ்சு எடுத்துருவாங்க. முன்னாடி இவங்களால குனிய கூட முடியாம தான் இருந்துச்சு. முன்னாடி ராணியால குனிய கூட முடியாம தான் இருந்துச்சு. ஆனா குனிஞ்சு இப்போ எடுக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அதனால எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு சொல்றத செஞ்சுக்கிட்டு குடிக்கிறதெல்லாம் குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துருவோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து அதை வாங்கி குடிச்சிருவாங்க.